அப்படின்னா ஸோ இந்த டாபிக் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்ன எமர்ஜென்சினாலும் நீங்க டாக்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா வந்து பாக்குறீங்க. ஸோ நான் இப்ப சொல்ற தகவல்கள் யூஸ் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க இது இது தெரிஞ்சு நீங்க ஒருத்தரை வந்து நீங்க காப்பாத்துனீங்கன்னா கூட ஐ பி வெரி கிளாட். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுது தானே? தெரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம வந்து இப்போ குழந்தைங்கள்ல வர்ற அவசர பிரச்சனைகள் அதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்றோம்னு வந்து நம்ம லைக் இப்போ கத்துக்க போறோம். ஸோ ரொம்ப நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் தென் உங்க எல்லாத்துக்குமே எப்படி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் என்னோட கோல், இந்த மீட்டிங்கான கோல். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நீங்க ஒரு மூச்சு பேச்சு இல்லாத ஒரு குழந்தைய பாக்குறீங்க. அதை வந்து ஒரு மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைய உங்ககிட்ட கூட்டிட்டு வராங்க, அதை ஹாஸ்பிட்டல் போகணும்னு நீங்க கூட்டிட்டு ஓகே அஃப்கோர்ஸ் அதை மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் அப்போ உங்ககிட்ட வந்த உடனே நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைய பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை சுத்தி எந்த டேஞ்சரஸ் பொருள் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கலாம், கத்தி இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவை நீங்க அந்த குழந்தைக்கு சேஃபா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மெயின் திங் இஸ் டு கால் தி ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்க்கு நீங்க கூப்பிடுறீங்க. ஸோ இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓகேவா? எல்லாத்துக்கும் புரியுதா இல்ல ஸ்லோவா போகணுமா? ஸோ என்ன இது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. டாக்டர் தர்ஷினி, கொஞ்சம் யா ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுறீங்களா? ஓகே. இப்போ ஓகேங்களா? ஷூர். தேங்க்யூ. இப்போ எல்லாத்துக்கும் தெரியுதா? அக்கா, இப்போ ஸ்கிரீன்ன்றது ம். பிபிடி நீங்க பிரசன்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்களா? ஆமா. அது உங்களுக்கு தெரியுதா? இல்ல தெரியலன்னா சொல்லுங்க. நோ மேம், எங்களுக்கு அந்த ஸ்கிரீனே தெரியல மேம். எல்லாருக்கும் தெரியுதான்னு ஸ்கிரீன் தெரியல, எனக்கு எனக்கு தெரியல. தெரியுது, ஸ்க்ரீன் தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது தெரியுது ஓகே. ஸ்கிரீன் தெரியுது. தெரியுது மேம். கீர்த்தனா, நீ ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டு வேணா லாகின். யா ஓகேங்கக்கா. யா ஓகே. யாரு ஸ்ரீபிரியா, எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நீங்க கண்டினியூ பண்ணலாம் டாக்டர் தேஷ். ஹலோ, கேக்குதா? டாக்டர் தர்ஷினி, கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். உங்களுக்கு அவங்க ஸ்டக் ஆன மாதிரி. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எஸ் மேம் கேக்குதுக்கா. கேக்குது. எஸ் மேம் கேக்குது. கேக்குது மேம். மேபி அவங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். தர்ஷினி,
டாக்டர் தர்ஷினி இது வரைக்கும் நீங்க பேசுனது கேட்கல. ஓ இது வரைக்கும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போகணுமா? இப்ப லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எதுவும் கேட்கல. ஓகே. சரி. ம், பக்கத்துல கத்தி வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னீங்களே மேம், அதுல இருந்தே கேட்கல மேம். ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியல டாக்டர். தெரியல மேம். ஓகே ஒரே செகண்ட். ஓகே இப்போ இப்ப நல்லா தெரியும். ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைய பார்க்குறீங்கன்னா அதோட சரௌண்டிங்ல அந்த குழந்தைக்கு டேஞ்சரஸான பொருள் எதுவும் இருக்காம பார்த்துக்கணும். கத்தி எதுவுமே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கால் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நீங்க வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த குழந்தைக்கு சரௌண்டிங்ல இருக்கிற பிரச்சனை சரௌண்டிங்ல இருக்கிற எதுவுமே அந்த குழந்தைய பாதிக்காத மாதிரி சுத்தி இருக்கிற இடத்த சேஃபா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸை கால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க பண்ற மெயின் விஷயம் என்னன்னா அந்த குழந்தையோட நெஞ்சில 2 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த எவ்வளோ ஃபாஸ்டா ப்ரெஸ் பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துக்கு அதாவது 60 செகண்ட்ஸுக்கு வந்து நீங்க 30 தடவை ப்ரெஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த 30 தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 தடவை அந்த குழந்தையோட வாயில வச்சு மூச்சு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும் until you reach the hospital. ஸோ இது ஸோ இதுல யாராவதுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம், நோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சரௌண்டிங் நம்ம வந்து சேஃபா வச்சுக்கணும். ஆம்புலன்ஸை கூப்பிடணும். அதுக்கப்புறம் நெஞ்சில வந்து 30 டைம்ஸ் ஒரு மினிட்டுக்கு அழுத்தணும். அதுக்கப்புறம் வாயோட வாய் வச்சு நீங்க 2 தடவை மூச்சு கொடுக்கணும். ஓகேவா? இது ஒரு சைக்கிள். இதவே நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா 3 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர்வே அப்படின்னா என்னன்னா இப்போ குழந்தையோட வாயில ஏதாவது பொருள் இருக்கா? ஓகேங்களா? ஸோ அது வந்து குழந்தைய மூச்சு விடாம தடுக்குதுங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து மேல் உதட்ட வந்து ஒரு விரல வச்சு மேல தூக்கி உள்ள வாயில வந்துட்டு ஏதாவது பொருள் இருக்கான்னு பாக்குறீங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு பொருளோ இல்ல சாப்பாட்டு பொருளோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளோ உங்க கண்ணுக்கு தென்பட்டா மட்டும் நீங்க ஒரு விரல வச்சு விரல உள்ள விட்டு எடுக்கணும். ஓகேங்களா? எதுவுமே தெரியல, வாயில எந்த பொருளும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து கண்மூடித்தனமா குழந்தையோட வாயில விரல விடக்கூடாது. இந்த பொருளை நீங்க இன்னும் உள்ள தள்ளி விட்டு இன்னும் நீங்க மூச்சடைவுக்கு ஏற்படுத்தலாம். சோ நீங்க குழந்தையோட வாயை பாக்குறீங்க. அதுல வந்துட்டு ஏதாவது பொருள் இருந்தா மட்டும் நீங்க ஒரு விரலை விட்டு எடுக்கணும். பொருள் இல்லைன்னா சும்மா வாய்க்குள்ள விரல் விடக்கூடாது. ஓகே. ஸோ பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு வாய்க்குள்ளார, அப்போ அது வந்துட்டு இன்னும் நீங்க உள்ள தள்ளி விட்டுறலாம் உங்க கண்ணுக்கு தெரியல எல்லாம். ஓகேங்களா? ஸோ பொருள் இருந்தா மட்டும் அதை வெளியே எடுக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மூச்சுக்குழாய ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அந்த பிக்சர் தெரியுதுங்களா? ஹலோ. யா. ஸோ அந்த 2வது பிக்சர் பாருங்க. ஸோ அதுல வந்துட்டு
இப்ப நம்ம அந்த ஆள்காட்டி விரலை வந்து தாடை கிட்ட வைக்கணும். மீதி 3 விரலையும் அந்த ஃபேஸை சப்போர்ட் பண்ணி மேல லிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷன்ல வச்சா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அந்த மூச்சுக்குழாய் வந்து ஓப்பனா இருக்கும். நல்லா பிரீத் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ அந்த நான் 30 தடவை நெஞ்சை ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னேங்க இல்லைங்களா? ஸோ அதுலயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ குழந்தைங்க 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க வெறும் 2 ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணணும். அதே வந்து 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அந்த ஓகே விரல் வச்சு காமிச்சீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே இந்த 2 யா விரல். யா யா ஸோ 1 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு இப்படி 2 விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே வந்து 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு கை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஹேண்ட் ஃபுல்லாமே. அதுவும் வந்து இந்த பாம்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ என்கிட்ட கேட்கலாம். ஹலோ மேடம். ஓகே யா சொல்லுங்க. இல்ல அந்த இப்ப குழந்தை வந்து ஏதாவது முழுங்கி இருந்ததுன்னா அப்ப கூட சிபிஆர் கொடுக்கணுமா இல்ல அது ஓகே அது நான் எப்படி? அடுத்த இப்போ டாபிக் உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது அது வாயில போட்டு அது மூச்சுக்குழாயில அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்றது அதுதானே கேட்க வரீங்க நீங்க? ஆமா. ஆமா அது அடுத்து சொல்றேன். அடுத்து ஓகே உங்களுக்கு நான் அதை சொல்றதுக்கு வரேன். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாலே நீங்க இதுதான் பண்ணணும். ஓகேங்களா? எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும். ஹலோ கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? எஸ் எஸ் மேம். மேம். ஓகே. ஸோ இதுல எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கு வந்து நான் கடைசியா இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு வேணா நான் மிஸ் அபிராமிக்கு நான் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புறேன். ஸோ அது வீடியோவா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ எப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எப்போ மூச்சு பேச்சு இல்லாத ஒரு குழந்தைய வந்து பார்த்தாலும் இது பண்ணுனாதான் அவங்கள சேவ் பண்ண முடியும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் லைனா பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவங்க டவுட் கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சோக்கிங் இன் சில்ட்ரன். அதாவது அவங்க சாப்பிட்றப்ப அந்த பொருள் அதை சாப்பிட்டு இருக்கிறப்போ அந்த பொருள் வந்து மூச்சுக்குழாயில போய் அடைச்சிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்க வந்து குழந்தைய தலைகீழ பிடிக்கிறது அது எதுவும் பண்ணக்கூடாது. அது ஏன்னா நம்ம வந்து படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி எதுவுமே இப்ப கிடையாது. நான் சொல்றது வந்து தெளிவா கவனிச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய பாக்குறீங்க. அது வந்து மூச்சு குழாயில அடைச்சிக்கிச்சு. உங்களுக்கே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த குழந்தைக்கு பின்னாடி போய் நிக்கணும். நான் உங்களுக்கு இந்த பிக்சர்ல இந்த பிக்சர்ல 2வது ரோ தெரியுதுங்களா? எல்லோ ஷர்ட் போட்டிருக்க குழந்தைக்கு அது பண்றாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு பின்னாடி போய் நிக்கணும். பின்னாடி நின்று குழந்தையோட வயிற்று பகுதியை சுத்தி நம்ம கைகளை கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேண்டில் இப்படி தம்பை வந்து உள்ள வச்சு நம்ம வந்து ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த குழந்தையோட அதாவது தொப்புளுக்கு மேல வைக்கணும். வச்சு அது மேல உங்களோட இன்னொரு கை வைக்கணும். ஸோ இப்படிதான் பொசிஷன் இருக்கணும். எல்லாத்துக்கும் என்ன பார்க்க முடியுது தானே? ஹலோ யா. ஸோ தம்பை உள்ள வச்சு அதை சுத்தி இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு இதை வந்து குழந்தையோட தொப்புளுக்கு மேல வைக்கணும். அடுத்த இந்த கையை கவர் பண்ற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி குழந்தைக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கீங்க. இப்படி தம்பை க்ளோஸ் பண்ணி தொப்புளுக்கு மேல வச்சு கையை அதுக்கு மேல இந்த கைக்கு மேல இந்த கை வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மேல தூக்கணும். ஓகேங்களா? ஸோ குழந்தையோட வயிற்றை இப்படி ப்ரெஸ் பண்ணி மேல தூக்குறீங்க. ஸோ இதை வந்து கண்டினியூஸா பண்ணணும் அன்டில் வந்து அந்த
அந்த குழந்தை அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அவங்க என்ன முழுங்குனாங்களோ அது வாயில வெளியே வர வரைக்கும். ஓகேங்களா? கை இப்படி, இந்த கை இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த செகண்ட் ரோல இருக்க பிக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு. ஸோ 1 வயசுக்கு உள்ள இருக்க குழந்தை ஏதோ வாயில எடுத்து போட்டுக்குச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இது 1 வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைங்க வாயில ஏதாவது போட்டு அது மூச்சு குழாயில அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணணும், அதை தான் வந்து சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை நீங்க உங்களோட கையில அந்த குழந்தைய கீழே முகம் வந்து தரைய ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹெட், அதாவது குழந்தையோட தலை வந்து காலில் வட கீழே பொசிஷன்ல இருக்கணும். இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சு உங்க கையோட இந்த பகுதியை வச்சு குழந்தைய வந்து இப்படி அடிக்கணும், நெஞ்சில முதுகுல அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 5 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த குழந்தைய இப்படி திருப்பணும், அதாவது ஃபேஸ் வந்து மேல பார்த்த மாதிரி, சீலிங்கை பார்த்த மாதிரி திருப்பி 2 விரல் வச்சு நம்ம அந்த இதுக்கு சொன்னோம் இல்லைங்களா, கம்ப்ரெஷன் பண்றதுக்கு, அதே மாதிரி இந்த 2 விரல் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? 5 தடவை பண்ணணும். ஸோ 5 தடவை பண்ணிட்டு குழந்தை ஃபர்ஸ்ட் அது பண்ணிட்டு அடுத்த டைம் அடுத்த நிமிஷமே நீங்க என்ன பண்றீங்கன்னா குழந்தையோட வாயில ஏதாவது பொருள் வெளியே வந்திருக்கா பார்க்கணும். வெளியே வரலன்னா திருப்பி அதே மாதிரி குழந்தைய திருப்பி போட்டு முதுகுல தட்டணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே சைக்கிள் கண்டினியூ பண்ணணும் அன்டில் உங்களுக்கு அந்த குழந்தையோட வாயில ஏதாவது பொருள் வந்து அதை நீங்க வெளியே எடுக்கிற வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ புரிஞ்சு மேம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேம். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நீங்க வந்து அந்த குழந்தை முதுகுல தட்டுறதுக்கு நீங்க ஸ்லோவா தட்டி அந்த மாதிரி பயப்படவே கூடாது. ஃபோர்ஸா தட்டி அந்த பொருள் வெளியே வரணும். ஓகேங்களா? இல்லாட்டி அந்த குழந்தை மூச்சு விட போறது இல்லை. ஸோ இது 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 அந்த செஸ்ட் கம்ப்ரெஸ் பண்றது எல்லாமே நீங்க வந்து தைரியமா பண்ணணும். ஓகேங்களா? ஹலோ ஹலோ, மேம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மேம், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் அப்படின்னா ஓகே, இப்போ காயின் ஏதாச்சும் ம்ஹும். போயிட்டு சென்டரா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அது எப்படி மேம்? அது இதே மாதிரி வழியில எடுத்துடலாமா? இல்ல காயின் வந்து இப்போ நீங்க வந்து என்ன பொருள் அடைச்சிருச்சுனாலும் இப்ப அந்த குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் ஓகே ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் பண்ணணும். ஓகே இப்ப நான் வந்து இந்த ஃபுட்டை அடைச்சிக்கிச்சு அந்த குழந்தையே வந்து இப்ப வந்து அதாவது அது வந்து தெளிவா தான் இருக்கு, மூச்சு தான் விட முடியலங்கிற பட்சத்துல தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஓகே எந்த குழந்தையுமே பேச்சு மூச்சு இல்லைன்னா அந்த முதல்ல சொன்ன ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப அதே வந்து காயினோ பேட்டரியோ முழுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த குழந்தைக்கு நல்லா ஓரளவுக்கு மூச்செல்லாம் விட முடியுது. பட் காயினோ பேட்டரியோ முழுங்கிருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடணும். ஓகேங்களா? கேக்குதுங்களா? ஓகே ஓகே காயின் வந்துட்டு ஏன்னா அது ஃபுட் பைப்ல, அதாவது உணவு குழாயில வந்து போய் அடைச்சிருக்கும். அதை அவங்க ஒரு டியூப் போட்டு எடுத்து விடுவாங்க. ஓகே ஆனா மேம். இப்ப அந்த குழந்தையே காயின் முழுங்கி மூச்சு முடுறதுக்கு மட்டும் திணறிட்டு இருந்தா நீங்க இதை பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்லைட்ல காமிச்சிட்டு இருக்கிற அந்த இது வந்து மூச்சு விட முடியல, அதாவது ஏதோ வாயில போட்டு மூச்சு விட முடியலன்னா மட்டும் இது பண்ணணும். அதே குழந்தை பேச்சு மூச்சே இல்லாம இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஓகே சுச்சுவேஷன்லயும் பேச்சு மூச்சு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது பண்ணணும். வெறும் மூச்சு மச்சு விட முடியல, உங்களுக்கு கண்டிப்பா அது வாயில ஏதோ போட்டிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இது பண்ணணும். இல்ல அதுக்கு ஓரளவுக்கு மூச்சு விட முடியுது ஆனா அது காயினோ பேட்டரியோ முழுங்கிருச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு மேம். ஓகே, ஸோ இது அந்த பேச்சு மூச்சு இல்லாதது எல்லா எல்லா சுச்சுவேஷனுக்குமே. இப்போ ஒரு குழந்தை வந்து தண்ணியில உளுந்துருச்சு வெளியே நீங்க எடுக்கிறப்ப பேச்சு மூச்சு இல்லைனாலும் இதே தான். எந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லைனாலும் இந்த ப்ரொசீஜர் தான் இப்ப நீங்க ஸ்லைட்ல பாக்குறது தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஸோ உங்க டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஓகே மேம். ஓகே.
ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, குழந்தையோட ஒரு 9 மாசத்துல இருந்து தான் வந்து அது வந்து ஏதாவது பொருளை வாயில எடுத்து போட பார்க்கும். ஸோ அப்பதான் வந்து அதுக்கு இப்படி விரலை இப்படி பிடிக்கவே தெரியும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் மட்டும் நீங்க இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி நீங்க மதர்ஸ பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 9 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சீஷர்ஸ், அதாவது வலிப்பு வருது. ஒரு குழந்தைக்கு வலிப்பு வருது. அதை நீங்க உங்க நீங்க அங்கதான் இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு யாராவது கால் பண்றாங்க இந்த மாதிரி வலிப்பு வந்திருக்குன்னா, நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ப சொன்ன மாதிரியே அந்த அன்கான்ஷியஸ் சைல்ட நம்ம சேஃபா வச்சுக்கிட்டோம் தான். பேச்சு மூச்சு இல்லாத குழந்தைய பக்கத்துல எந்த பொருளும் ஷார்ப்பான பொருள் இல்லாம வச்சுக்கிட்ட மாதிரியே வலிப்பு வந்த குழந்தையும் வந்து பக்கத்துல எந்த ஷார்ப்பான பொருளும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பக்கத்துல ஒயரோ கத்தியோ சிசர்ஸ் எதுவுமே இல்லாம ஷார்ப்பாவும் இருக்கக்கூடாது, எலக்ட்ரிசிட்டியும் பக்கத்துல இல்லாத மாதிரி சேஃபா அந்த சரௌண்டிங்கை சேஃபா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் வலிப்பு வர குழந்தைக்கு மெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைய சைடுல படுக்க வைக்கணும். அது நேரா படுத்திருக்குன்னா சைடுல இப்படி படுக்க வைக்கணும். ரொம்ப ப்ரிஃபரபிளா ரொம்ப முடியும் அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைடு படுக்க வைக்கணும். ஓகேங்களா? சைடுல படுக்க வைக்கிறீங்க. ஸோ வேற ஏதாவது டைட் க்ளோத்ஸ் இருக்கு, ஏதாவது டைட்டா ஏதாவது துணி போட்டிருக்குன்னா அதெல்லாம் கழட்டிடணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வலிப்பு வந்த உடனேவே டைம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப அந்த டைமை பொறுத்து தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் விஷயம் வலிப்பு வந்த உடனே டைம் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து எவ்வளவு நேரம் இருந்ததுன்னு நீங்க டாக்டர் கிட்ட சொல்ல முடியும். அதை வச்சு உங்களுக்கு ஹோல் ட்ரீட்மெண்ட்டே மாறும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும். வேற இந்த நம்ம படத்துல பாக்குற மாதிரியோ இந்த கத்தி கையில கொடுக்கறது, இரும்பு கையில கொடுக்கறது, இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கத்தி எல்லாம் கையில கொடுத்தா அந்த குழந்தை இன்னும் அது கையை ஆட்டுற வேகத்துல அந்த கத்தியை வச்சு அந்த குழந்தையவே கட் பண்ணிக்க தான் வாய்ப்பு இருக்கே தவிர வேற எந்த யூஸும் இல்லை. ஸோ அந்த அயன் இரும்பு கொடுக்கற மாதிரி. ஓகேங்களா? டாக்டர் தர்ஷினி, எதுக்காக ம். நீங்க ஒரு கழிச்சு படிக்க வைக்கிறீங்கங்கிற இதையும் சொல்லிட்டு, அந்த டைம்ல கை ஓகே காலை வந்து அழுத்தி பிடிச்சுக்கணுமா, அதையும் அந்த ஃபேமிலியில ஓகே ஓகே கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ என்னன்னா எதுக்காக நம்ம சைட்ல படுக்க வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க வந்து வலிப்பு வர்றப்ப அவங்களுக்கு வந்து இந்த நார்மலா இந்த எச்சி முழுங்குறது அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிடும். ஸோ அதனால அது ஒழுங்கா முழுங்க தெரியாது. ஸோ இப்ப நம்ம சைட்ல படுக்க வைக்கிறப்போ அது முழுங்க தெரியலனாலும் அது வந்து உணவு குழாய்க்குள்ள தான் போகுமே தவிர சைட்ல படுக்க வைக்கிறப்போ மூச்சு குழாய்க்குள்ள போகாது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நேரா படுக்கிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து வலிப்பு வரப்போ அந்த எச்சில் வந்து மூச்சு குழாய்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மூச்சு குழாய்க்கு போயிருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு அடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால அது அது ஒரு ரீசன் இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னா குழந்தைங்களோட நாக்கு வந்துட்டு உள்ள போயிடும். ஸோ உள்ள போய் அது வந்து மூச்சுக்குழாயை அடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம சைட்ல படுக்க வைக்கிறோம். சைட்ல படுக்க வச்சோம்னா மூச்சுக்குழாய் ஓப்பனாவே இருக்கும். பிளஸ் வந்து இந்த நாக்கு வந்து பின்னாடி போய் மூச்சுக்குழாயை அடைக்காது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கொஸ்டின் கேட்ட மாதிரி அந்த குழந்தைய நீங்க அழுத்தி பிடிச்சு அப்படி ஒன்றும் நீங்க ரெஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் பாதிப்பை தான் உண்டாக்கும். ஸோ நீங்க அதை அழுத்தி பிடிச்சி அந்த குழந்தைய வந்து நீங்க என்ன சொல்றது, அது இன்னும் தான் அந்த குழந்தைக்கு வந்து டேமேஜ் உண்டாக்கும். ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு தான் வரும். ஸோ அதை அழுத்தி எல்லாம் பிடிக்க கூடாது. நீங்க அதை சுத்தி எந்த பொருள் இல்லாம பாத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ வேற என்ன எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு. நீங்க அழுத்தி பிடிக்கிறனால எந்த யூஸும் கிடையாது. அந்த குழந்தைக்கு இன்னும் பாதிப்பு தான் அதிகமாகும். ஸோ அழுத்தி பிடிக்க கூடாது, சைட்ல படுக்க வைக்கணும், சுத்தியும் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட்
முக்கியமா வந்து என்ன டைம்ல இது நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கணும். ஸோ அதை பொறுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மாறும். மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஸோ மேம். இதுல இந்த குழந்தைய சொல்லுங்க. வந்து ஒன் சைட் படுக்க வைக்கிறோம், லெஃப்ட் சைட் படுக்க வைக்கிறோம்ல மேம், அப்போ வந்து கை காலை வந்து ஆமா சூடுபடுத்தணும் ஆமா அப்படின்னு சொல்றாங்களா மேம், அது என்ன ப்ராசஸ் மேம்? கை காலை சூடுபடுத்தணுங்களா? எஸ் கேட்கல. மேம். இந்த உள்ளங்கால் உள்ளங்கையெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மேம். ஏன் ம்ஹும். இல்ல இல்ல இப்போ நீங்க அது வந்து இப்போ நார்மலா குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து குழந்தைங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அத குழந்தைங்களால நம்மள மாதிரி அதாவது அதாவது டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால நம்ம குழந்தைங்களை எப்பயும் வந்து ஏதாவது போர்வை போத்தியோ அந்த மாதிரி வார்மா தான் பாத்துக்கணும். ஆனா வந்து இந்த இந்த மாதிரி வலிப்பு வந்துட்டு இருக்க குழந்தைய நீங்க தொடாம இருக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்க வந்து தொடுறப்போ நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்போ அதுக்கு அகெயின்ஸ்டா அந்த குழந்தைய வந்து கை காலை அசைக்கிறப்போ ஃப்ராக்சர் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ அந்த குழந்தைய தொடக்கூடாது. நீங்க சைட்ல மட்டும் படுக்க வச்சுக்கிட்டா ஓகே. நீங்க அந்த மாதிரி சூடு பண்றது எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே. அதுக்கப்புறம் வேணா அந்த குழந்தைக்கு வந்து சில்லுன்னு இருந்ததுன்னா நீங்க வந்து அது போர்வை போத்தியோ இல்ல சூடு பண்றது அதுக்கு பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த சில்லா இருக்கிற டெம்பரேச்சர்ல விடவே கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வலிப்பு ஆக்டிவா வந்துட்டு இருக்கிறப்ப நீங்க அந்த குழந்தைய தொடக்கூடாது. ஓகேங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. தொடக்கூடாதுன்னு இல்ல, அந்த சைட்ல படுக்க வச்சு புடிச்சுக்கிட்டா போதும். நீங்க எதுவும் வந்து அது மூவ் பண்ணாத மாதிரி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எஸ் ஏன்னா மேம். நீங்க என்ன மேம் பண்ணாலும் அந்த குழந்தை கை கால் ஆட்ட தான் போகுது. நீங்க இன்னும் ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஃப்ராக்சர் தான் ஆகும். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். எனக்கு ஏன் இந்த டவுட் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ம்ஹும். வந்து நான் ஒரு ஓகே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம். அப்போதைக்கு இந்த ஓகே ஃபாரினர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணாங்க. அதுல ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஆஃப் ஆல் நானும் போய் அந்த ட்ரைனிங்ல அட்டன் பண்ணப்ப என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு சுபஸ்ரீன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு ம்ஹும். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் வர்றது யூஷுவலா இருந்துச்சு. அப்போதைக்கு அவங்க என்ன சரி பண்ணாங்கன்னா, சரி. நீங்க சொன்ன மாதிரி எல்லா மெத்தடும் லெஃப்ட் சைட் படுக்க வச்சிருந்தாங்க. அந்த ம்ஹும். குழந்தையோட கோட் எல்லாத்தையும் நாங்க ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ம் ம் பாத்தீங்கன்னா ம். அவ உடம்பு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் இல்லாம ஓவர் ஜில்னஸா இருந்துச்சு. அப்போதைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஹீட் பண்ண சொன்னாங்க. அதுக்காக ம்ஹும். நான் வந்து டவுட் கேட்டேன் மேம். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அது வந்து நீங்க அத வந்து இன்னும் நீங்க அந்த குழந்தை வந்து எப்ப அது எங்க கையாட்டும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ நீங்க எஸ் அப்ப மேம். வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி புடிச்சு வச்சு நீங்க அத கையெல்லாம் வார்ம் பண்றதுக்கு பதிலா அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்போ நீங்க வந்து அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகுறக்கோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. எஸ் மேம். ஸோ அதனால அத வந்து இறுக்கி புடிச்சு அத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வந்து அதுதான் இந்த ஸ்லைட்லயே குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? டூ நாட் ரெஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னன்னா எஸ். அந்த குழந்தைய நம்ம வந்து இழுத்தி அறுக்கி ஐ மீன் அழுத்தி பிடிக்க கூடாது. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ ஆனா வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். குழந்தைங்கள வந்து நம்ம சில்லுன்னு விடக்கூடாது. நீங்க வந்து வலிப்பு நின்னதுக்கு அப்புறம் அத வந்து போர்வை போத்தியோ அதுக்கப்புறம் நீங்க வந்து கை கால்லாம் தேய்ச்சி விட்டோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ இதுதான் வந்து வலிப்பு வர்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஹலோ மேம். சொல்லுங்க. ஒரு டவுட். இப்ப வலிப்பு எதனால சொல்லுங்க. வருது மேம்? காரணம்? ஸோ வலிப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பிரெயின்ல வந்துட்டு ஒரு இது என்ன சொல்றது ஒரு தழும்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுல இருந்து வர அந்த செல் மட்டும் தனியா வேலை செய்யும். அதனால அது வந்து அடிக்கடி வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால வர்றதுதான் வலிப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சரிங்க இருக்கு. இப்போ மூளை காய்ச்சல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வலிப்பு வரும். சரிங்க ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓகே நிறைய மேம். இது காரணம் இருக்கு. நீங்க கண்டினியூஸா வலிப்பு வருதுன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஜீன் பரம்பரையா வர வலிப்பு கூட இருக்குங்களா? ஆமா, அது நிறைய இது வந்து பரம்பரையா வர்றதுக்கு இருக்கு. சரி. ஆமா, நிறைய இது பரம்பரையாவும் வரும். சரிங்க உங்களுக்கு வந்து யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் பத்தி பேசணும்னா எனக்கு வந்து தனியா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தானே ம். மேம். வேற ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே
பரம்பரையாவும் வரும், இன்ஃபெக்ஷன்னாலையும் வரும், மூளை காய்ச்சல்னாலையும் வரும். பிரெயின், அதாவது மூளையில ஒரு தழும்பு இருக்குன்னா அதுல இருந்தும் வந்து வரும். புரியல மேம். ஆஹ் தழும்புனா? தழும்புனா அவங்க வந்து இப்போ என்ன சொல்றது, ரொம்ப குழந்தையா இருக்கிறப்போ இப்போ மூளையில வந்து ஏதாவது ஒரு அடிபட்டு அடிபட்டிருக்குன்னு இருந்தா. வச்சுக்கோங்க. ஆமா, ஓகே. இப்ப நம்ம நார்மலான நம்ம உடம்புல அடிபடுற மாதிரியே தான் மூளையிலயும் அடிபட்டு தான் தழும்பு உண்டாகும். ஸோ சரிங்க அந்த மேம். தழும்பு வந்து அதுல இருந்து வந்து இப்போ மூளையே வந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் தான் வச்சுக்கோங்க. அந்த எஸ் மேம். அப்ப அந்த தழும்புல இருந்து தனியா ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் வரும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல்னாலையும் வலிப்பு வரும். ஓகே ஓகே மேம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் சிக்னல் வர்றது தான் வலிப்பு. ஸோ அது வந்து இந்த மாதிரி அந்த தழும்புல இருந்து தான் ஆரம்பிக்கும். இல்ல ஓகே. இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதாவது மூளை காய்ச்சல் இருக்குன்னா வரும். சில ம். பேர்த்துக்கு நீங்க சொன்ன மாதிரி வம்சாவளியா வரும். சரிங்க மேம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல மேம், இல்ல மேம். தர்ஷினி, மேம் டவுட்ஸ் கடைசியா கூட வச்சுக்கலாம். ஸோ தட் ஓ ஓகே ஓகே. ஃபுல்லா முடிச்சு. இல்ல ஜஸ்ட் ஓகே ஓகே. நான் திருவிழாங்கடத்துல பேசுறேன் மேம். சொல்லுங்க. ஃபீவர்னால கூட அந்த ஃபிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல மேம்? ஆமா, ஆமா, மெயின் திங். ஆமா. ஸோ என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபீவர் வர்றப்போ ஃபீவர்னால மட்டுமே, அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து மூளை காய்ச்சலுக்கு போக அந்த மாதிரி இல்லாம வெறும் டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த ஃபீவர் வரனால மட்டும் வலிப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரி வலிப்புக்கு நீங்க அதாவது வந்து குழந்தைங்களை வந்து நீங்க ரொம்ப நேரம் வந்து ஃபீவர்ல இருக்கக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேராசிட்டமால் சிரப் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓகே அது கொடுக்கலன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த வலிப்பு வந்துடும். ஸோ அந்த டெம்பரேச்சர்ல அந்த பிரெயின் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாம, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஹோல் பிரெயினே வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த அதிகமா காய்ச்சல் இருக்கிறப்போ அந்த சூட்டுக்கு அந்த பிரெயின் வந்து அப்படி தேவையில்லாத எலக்ட்ரிக் சிக்னல் உண்டாக்கி உங்களுக்கு வந்து வலிப்பு வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே அந்த வலிப்பு இந்த மத்த வலிப்பு மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க வராது. ஸோ அந்த ஆ காய்ச்சல் அதிகமானா மட்டும் வரும். உடனே வந்து ம். ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஃபீவரை நீங்க கம்மி பண்ணி வலிப்பு வராம இருக்க மருந்து கொடுத்துட்டோம்னா அது அப்பவே ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஓகே மேம். அது ஆனா அந்த ஒன்றரை சொல்லுங்க. வயசுக்கு வந்தது மேம். ம்ஹும். 1.5 வயசுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓகே. 7 வயசுக்கு வரும் அப்படி மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ். அதாவது நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை வந்துருச்சீங்கன்னா அடுத்து நீங்க ஃபீவர் வரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபீவர் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் போகாம பாத்துக்கணும். புரியுதுங்களா? பேராசிட்டமால் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சிரப் கொடுத்து அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணிடணும். இல்லாட்டி அந்த ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி அது லைஃப் லாங் வரும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே மேம். இது வரைக்கும் அது 1.5 வயசு இருக்கும்போது வந்தது மேம். அதோட வந்தது ம்ஹும். கிடையாது. அவ்வளவுதான், 17 வராது. வராதுல்ல? வராது. நீங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் மட்டும் ஃபீவர் வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே மேம். இது தேங்க்யூ. வந்து லைஃப் லாங் எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? ஓகே தேங்க்யூ. ஓகே. ஆனா வந்து அதனாலதான் சொல்றேன், அந்த வலிப்பு வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து காய்ச்சல் வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலா வந்து குழந்தைங்களுக்கு அதாவது ஸோ இது வேர்டெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க, நான் சொல்றத வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ நார்மலா குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வருது. ஓகேங்களா? ஸோ சளி காய்ச்சல் வருது, நீங்க வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்குறாங்க, நீங்க சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டைம்ல எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ அந்த குழந்தை எப்படி இருந்தா டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், எப்படி இருந்தா வீட்லயே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் செஸ்ட் இன்ட்ராயிங். அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து மூச்சு உள்ள இழுக்கிறப்போ இந்த 2வது பிக்ல பாருங்க, அந்த நெஞ்சு அந்த நெஞ்சே வந்து உள்ள போற மாதிரி தெரியுதுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தெரியுது. குழந்தை வந்து மூச்சு உள் வாங்குறப்போ அந்த நெஞ்சு இதே உள்ள போற மாதிரி தெரியுது அப்படின்னா
அந்த குழந்தை மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுது, உள்ள நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் இந்த சைன் பார்த்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அது வரைக்கும் நீங்க வீட்ல வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பார்க்கணும், இந்த சளி காய்ச்சல் இருக்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு ப்ளூ கலர்ல தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதா? ப்ளூ கலர்ல இருக்கா? எஸ் மேம், தெரியுது மேம். தெரியுது. ஸோ ஆமா. சோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த குழந்தையோட வாயை சுத்தியோ விரல்லையோ ப்ளூ கலர்ல தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப எமர்ஜென்சி. குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கு, தாய்ப்பால் குடிக்க மாட்டேங்குது, இந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம், சளி பிடிச்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டே இருக்கு, ரொம்ப தூங்குது. அதாவது நீங்க நார்மலா உங்களுக்கு தெரியும், நீங்க டெய்லி குழந்தைய வளர்க்குறீங்க, பார்த்து தூங்குது, தாய்ப்பால் குடிக்கவே மாட்டேங்குது, அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடணும். ஸோ சளி காய்ச்சல் வந்து அந்த 4 விஷயம் தான் நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெஞ்சு இது உள்ள கலர்ல இருக்கிறது. ரெண்டாவது ரொம்ப அதிகமா தூங்குறது, தாய்ப்பாலே குடிக்கிறது இல்ல. இந்த 4 இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு குழந்தைக்கு வந்து டயரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு லைக் 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வீட்லயே வந்து ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது இது வந்து நீங்க ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லி திருப்பி வந்து அந்த உடலுக்கு கொடுக்கணும். ஸோ அது வந்து வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்லி தரேன். ஸோ 1 லிட்டர் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, ஓகேங்களா? 1 லிட்டர் கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணியில 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், ஓகேங்களா? அது போட்டு கண்டினியூஸா ஸ்டிர் பண்ணி கலக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுதான் உங்களோட ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ இது என்னன்னா, டயேரியா வாமிட்டிங் இருக்க குழந்தைங்களுக்கு இது நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து சீக்கிரம் தண்ணி சத்து வந்து இழந்துருவாங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இது கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டயேரியாக்கு. ஸோ இப்போ நீங்க டயேரியா வந்த குழந்தைங்கள எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? ஸோ முன்னாடி வந்து சளி பிடிச்ச குழந்தைங்கள எப்போ கூட்டிட்டு போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ டயேரியா வந்த குழந்தைங்கள எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த குழந்தை வந்து மெயின் திங், பேச்சு மூச்சு இல்லாம இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அண்ட் நீங்க வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப டயர்டா கண்ணெல்லாம் உள்ள போய் அந்த மாதிரி இருந்ததுனாலே குழந்தைங்களுக்கு அந்த தண்ணி சத்து இல்லைன்னு அர்த்தம். நீங்க கூட்டிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயம் தான் நீங்க பார்க்கணும் டயேரியா வாமிட்டிங் இருக்க குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சா நெக்ஸ்ட் டாபிக் போலாம். போலாம் மேம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சும்மா நான் உங்களுக்கு ஜென்ரலா வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றேன். மேம் நார்மலா அவங்க சொல்லுங்க. இல்ல இன்ஃபான்ஸ்க்கு வந்து சுகர் சால்ட் ரெண்டுமே வந்து ஒமிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ ஓஆர்எஸ்ல இல்ல வந்து இல்ல சுகர் அதுதான் நான் சொன்னேன். 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தான் ஓஆர்எஸ். ஓகேங்களா? 6 மாசத்துக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்க கூடாது. ஓகேங்களா? பேரு வைக்கிற 1 இயர் வரைக்கும் வந்து சுகர் ஷாட் கொடுக்கலன்னா நல்லது. ஆனா அதுதான் 1 இயருக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகேங்களா? 1 இயருக்கு கீழே இருக்க குழந்தைங்கன்னா அது வந்து இன்னும் சீக்கிரமா அவங்க தண்ணி சத்து இழந்துருவாங்க. ஸோ நீங்க அது உடனே ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போயிடணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ ஆமா, இது ஆக்சுவலி நான் மெயினா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சது. ஸோ இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ பேர் வைக்கும்போது இந்த வாயில தேன் வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது தானே?
எஸ் மேம். சுகர் சிரப் இல்லனா தேன் சிறப்பு ஏதாச்சும். இல்லைன்னா தேன் வைப்பாங்க. ஆமா. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்த ஒரு பேஷண்ட்டை நான் சொல்றேன். இது நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களை பயமுடுத்த சொல்லல. இந்த மாதிரி பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட், அதாவது ஒரு குழந்தை 4 மாசமோ என்னமோ தான். அந்த குழந்தைக்கு வயிறு ஃபுல்லா வந்து பிரச்சனை. ஸோ அந்த குழந்தைக்கு அதாவது சாப்பிட்றது எல்லாம் வாமிட் பண்ணுது. எதுவுமே வந்து உள்ளே குடுக்க முடியல. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா, கை கால்லாம் வராம போயி அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவங்க பேரு வைக்கிறப்ப தேன் குடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த தேன்ல என்னன்னா, தேன்ல வந்து சம்டைம்ஸ், எல்லா தேன்லயும் இல்ல, சம்டைம்ஸ் சில தேன்ல பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து இப்ப நம்ம ஐ மீன் குழந்தைங்க இல்ல, நம்ம ஒரு நல்ல அ அ பெரிய ஆள்க ஆ ஆள் பெரிய ஆட்கள் சாப்பிட்டா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அந்த பாக்டீரியானால. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால ஸோ அந்த மாரி நான் ஒரு கேஸ் வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த பேரு வைக்கிறப்ப மட்டும் அந்த தேனை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? காஃப் கண்டினியூஸா இருக்கிறப்ப ஹனி எடுத்துக்கலாங்கிறாங்களே மேம். அது 1 இயர்க்கு அப்புறம் குடுக்கலாமா? அது 1 இயர்க்கு உண்மை. அப்புறம் தான். எதுவா இருந்தாலும் நீங்க 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தவிர எதுவுமே குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவேன். ஏன்னா, நான் 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த தேன் குடுத்து அந்த குழந்தைய நான் அப்படி பார்த்துருக்கேன். அதனால நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே லைக் ஒரு ரெக்வெஸ்ட் மாரி கேட்டுக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி எதுவுமே குடுக்காதீங்க. ஏன்னா, அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டியே இருக்காது. எதிர்ப்பு சக்தியே இருக்காது. நீங்க என்ன குடுத்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸ் சைல்டுனா அவங்களுக்கு வந்து காஃப் இருக்கிறப்ப ஹனி குடுக்கலாங்களா? அது அது குடுக்கலாம். நீங்க 6 கண் மாசத்துக்கு மேலேயே வந்து குழந்தைக்கு இல்ல மேம், அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சமா ஆகுமா உண்மையா? இல்ல அதுவும் மித்தா அப்படிங்கிற மாதிரி இல்ல கேட்கிறேன் மேம். ஹனி நல்லது. இல்ல ஹனி நல்லது. ஹனில ஓகே வந்துட்டு மேம். இது இருக்கு. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபாக். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த தொண்டையெல்லாம் வீக்கமாகாம வந்து தடுக்கும். ஸோ அதனால அது நல்லதுதான். தேன் வந்து ரொம்ப நல்லது. நான் தேனுக்கு அகெயின்ஸ்டா நான் எதுவும் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால தேன் குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா, அதுல ஓகே. சம்டைம்ஸ் ஒரு பாக்டீரியா இருந்து அது நம்மள அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னா, அது வந்து காப்பாத்தவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் சொல்றேன். ஓகே. இதே ஓகே. 6 ம். மந்த் இருக்கிற குழந்தைங்களுக்கு டயரியா போச்சுன்னா, கன்டினியூஸா வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட் அடிக்கடி குடுத்துட்டே இருக்கணுங்களா மேம்? அப்படி ஆமா, இருக்குமா? ஆமா. ஆமா. நீங்க என்னன்னா, நீங்க டயரியா, வாமிட்டிங் வர குழந்தைக்கு மெயின் திங் வந்து அவங்க தண்ணி சத்து வந்து கம்மியாகாம பார்த்துக்கணும். ஓகே மேம். ஸோ அதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு பிரச்சனையா முடியும். ஸோ அந்த தண்ணி சத்து கம்மியாகாம இருக்கறதுக்கு இப்ப நீங்க அவங்களுக்கு ஓகே 6 மாசத்துக்கு கம்மியானா பிரஸ்ட் ஃபீடிங் கன்டினியூஸா குடுக்குறோம். ஹலோ அந்த சொல்லுங்க. தேன் சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுங்கம்மா? அந்த அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? தேன்ல வந்துட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு. அத நம்மளால எதிர்க்க முடியும். குழந்தைங்களால அத பண்ண முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு வந்து கை, கால் வராம போயிடுச்சு. அதுதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே. நான் இவ்வளவு சரியா கேக்குதா மேம்? சீரியஸா அதுதான் ட்ரீட்மெண்ட் அத கரெக்ட்டா கூட்டிட்டு வந்தனால பரவால்ல. ஆனா அந்த குழந்தை ஓகே. வந்து ஒரு 2 மாசம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வீட்டுக்கு போச்சு. புரியுதுங்களா? ஓகே, ஓகே. ஃபைன். ஒரு மாசம் அது வந்து கை, காலே வந்து அசைக்க முடியாம தான் இருந்தது. புரியுதுங்களா? சோ ஓ இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. அததான் நான் சொல்றேன். ஷூர். நான் பயமுடுத்துறதுக்காக சொல்லல. நீங்க வந்து அது தேவையில்லைங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஷூர் டாக்டர் தர்ஷினி. ம். நம்ம அடுத்து யா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. ஸோ மிஸ் அபிராமி கேட்ட மாதிரி நியூட்ரிஷன் பத்தி கொஞ்சம் பேசணும்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அதனால ஐ ப்ரிப்பேர்ட் சம் ஸ்லைட்ஸ் ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இது வந்து நீங்க ஓகே அடல்ட்ஸுக்குமே நீங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் மெயின்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து புரோட்டீன் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள்ல இந்த புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கிறத வந்து நம்ம நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா ஒரு குழந்தையோட பிளேட் எப்படி இருக்கணும்? அதாவது
ஸோ குழந்தையோட பிளேட்டில், ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த குழந்தையோட பிளேட்டில் பாதி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதாவது காய்கறியும் பழங்களும் இருக்கணும். ஸோ இதுதான் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஓகே சீசனலா கிடைக்கிற காய்கறியும் பழங்களுமே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனா குழந்தையோட ஒரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாதி ஃபுல்லாவே வந்து காய்கறியும் பழங்களும் தான் இருக்கணும். இப்ப இந்த நெக்ஸ்ட் பாதி இருக்கிற அந்த பிளேட்டை வந்து அதை பாதியா பிரிச்சுக்கோங்க. ஸோ அதுல ஒரு பாதி வந்து புரோட்டீன் இருக்கணும். ஸோ என்னென்ன பொருள்ல புரோட்டீன் இருக்குன்னு நான் அடுத்து சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் பாதி புரோட்டீன் இருக்கணும். அடுத்த பாதி தான் ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தியோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க அதுதான் நான் இப்போ காய்கறின்னு சொன்னோன்னே போய் இப்போ முட்டைக்கோஸ் தான் வாங்கி கொடுக்கணும், கேரட் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. நம்ம தோட்டத்துல விளையிற எல்லா காய்கறியுமே நல்ல காய்கறி தான். எல்லா காய்கறியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃப்ரூட்ஸுமே வந்து சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கொடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மெயின் திங் வந்து புரோட்டீன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த புரோட்டீன் தான் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இப்போ இதுல எதுலலாம் புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. ஸோ வந்து நீங்க இப்போ நான்வெஜ் சைடு போய்க்கிட்டீங்க அப்படின்னா சிக்கன், இது ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாத்துலேயுமே நல்ல புரோட்டீன் இருக்கும். அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு முட்டை, பால் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நிறைய புரோட்டீன் இருக்கு. தயிரில் நிறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ அதே வந்து பிளான்ட், அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கன்னா பிளான்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இது கொண்டக்கடலை, பருப்பு, ஓகேங்களா? இது அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் அதுல எல்லாத்துலேயுமே வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நார்மலா நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல யூஸ் பண்ற பொருள்ல எவ்வளோ புரோட்டீன் இருக்கு, ஸோ என்ன அட்வான்டேஜ் அவ்வளோதான். ஓகேங்களா? அனிமல் பேஸ்ட்ல எவ்வளோ புரோட்டீன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் புரோட்டீன் தேவை? ஸோ ஒரு குழந்தைக்கு இப்போ ஒரு 1 கிராம் பர் கேஜி, அதாவது குழந்தை வந்து 10 கிலோகிராம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 10 கிராம் புரோட்டீன் தேவை ஒரு நாளைக்கு. புரிஞ்சுதுங்களா? 1 to 1.5 கொடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? யா. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்க, 1 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்களோட டயட் என்ன மாதிரி இருக்கணும்? ஸோ 6 மாசத்துக்கு மேல உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கூட எக்ஸ்ட்ராவா நம்ம சப்ளிமெண்டலா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாஃப்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே ராகி மட்டும் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். மீதி எல்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள் வெஜிடபிள்ஸ், இப்போ கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாம் வந்து வேக வச்சு அதை வந்து மசிச்சு கொடுக்கலாம். பருப்பு சாதம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ராகி மட்டும் லேட்டா ஸ்டார்ட் பண்ணும், அது கஷ்டமா இருக்கும் டைஜஸ்ட் பண்ணிக்க. சொல்லுங்க. மேம் இந்த காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் மேம் 1 வயசுக்கு மேல? அதாவது அது சாப்பிடறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குங்களா? ஸோ என்ன கேட்டீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து இப்போ உங்களுக்கு தாய்ப்பால் தான் பெஸ்ட். அது இல்லாம எக்ஸ்ட்ரா தான் நீங்க வேற ஏதாவது தரணும். ஓகேங்களா? இல்ல மேடம், இந்த காம்ப்ளான், 1 வயசுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட் மேல ஏதாவது தரணும். 1 பெனிஃபிட் வயசுக்கு இருக்கான்னு கேக்குறேன். மேல ஓகே. காம்ப்ளான் அது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து பர்சனலா எனக்கு வந்து அது அதிகமான, அதாவது அந்த காம்ப்ளான்ல மட்டுமே அதிகமான கேலரிஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே சுகர் தான். அதாவது உங்களுக்கு தேவையில்லாத அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப வறுமையில இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து வேற எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த காம்ப்ளான் கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து சத்தே இருக்காது. ஓகே. பட் நார்மலா நீங்க சாப்பிட்றது, நார்மலா காய்கறி எல்லாம் சாப்பிட்டு வளர்ற குழந்தைக்கு பூஸ்ட், காம்ப்ளான் எதுவும் தேவைப்படாது. ஓகேங்களா? நீங்க இப்போ அங்கன்வாடியில கொடுக்குற சத்து மாவு அதெல்லாமே பெஸ்ட். நீங்க வாங்குற அந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ்ல எல்லாம் வந்து சர்க்கரை தான் அதிகமா இருக்கும். எஸ் மேம், எஸ் மேம்.
ஸோ என்னைய கேட்டா நீங்க அந்த அங்கன்வாடியில வர சத்து மாவு அந்த மாதிரி நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற சத்து மாவு அதெல்லாம் பெட்டர். அது ஓகே மேம். நல்ல நாட்டு மாட்டு பால் அதுவே போதும் குழந்தைங்களுக்கு. சரிங்க மேம். உளுந்து கஞ்சி அந்த மாதிரி குடுக்கறத அதுதான் நான் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு அதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்குன்னா அதை கொடுங்க. எதுவுமே இல்ல ஆனா குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னா வேணா நீங்க பூஸ்ட் அந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கலாமே தவிர அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷனா வச்சுக்க தேவையில்லை. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மேம் மேம் ஒரு 1.5 வயசு குழந்தை ஒன்று இருக்குது. ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா 2 வாய் தான் சாப்பிட்றாங்க. ஆனா நல்லா ஆக்டிவா இருக்காங்க, விளையாண்டுட்டே இருக்காங்க. 2 வாய் தான் சாப்பிட்றதே இல்லைங்க, ஃபுட் எடுத்துக்கிறது இல்லைங்க அவங்க. 1.5 வயசுங்களா? 1.5 வயசு, 1 வயசு 8 மாசம் ஆச்சு. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்றாங்க? பால் எவ்வளவு 2 குடிக்கிறாங்க சாப்பிட்றது இல்லாம? குடிக்கிறாங்க, நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஓகே. வந்து ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப நீங்க கம்மியா சாப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சாப்பாட்டுக்கு பதிலா வந்து அந்த காய்கறி எல்லாம் நீங்க வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியுதுன்னா அவங்க ஆக்டிவா இருக்காங்க. வெயிட் இப்ப நீங்க ஏதாவது டாக்டர் வந்து ரெகுலரா பாக்குறீங்களா இல்லைங்களா? இல்லைங்க மேம், அவங்க வெயிட் பாத்தீங்கன்னா குழந்தைகள் டாக்டர்? இல்லைங்க மேம், ஓ வெயிட் வந்து அப்படிங்களா? சரி, அப்ப நீங்க வந்து ஹைட்டும் வெயிட்டும் அனுப்பிச்சுடுங்க. அதாவது குழந்தையோட மொத்த லென்த்தும் ஓகேங்க மேம். வெயிட்டும் அனுப்பிச்சுடுங்க. சரிங்களா? ஓகே. அவங்க வந்து பிறக்கும்போது 2.100 தான் இருந்தாங்க. இப்போ வெயிட் ஹைட்டு வெயிட் எவ்வளவு இருக்காங்க அந்த மாதிரி? சரிங்க மேம், நான் நீங்க எனக்கு பார்த்துட்டு தனியா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமா, நம்ம தனியா பேசலாம். ஓகேங்களா? மேம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ இந்த ஒரு வயசு குழந்தைங்க சின்னதா நிலக்கடலை முழுங்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சில டைம் பின்னூசி கூட முழுங்கிடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு மோஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்களும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுமா? இப்போ நிலக்கடலை முழுங்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அதுதான் மூச்சு உங்களுக்கு விடுறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கனாலே நான் உங்களுக்கு அந்த 2வது சொல்லி கொடுத்த அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மூச்சு விடலாம் முடியுது. பட் ஆனா அவங்க முழுங்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ எந்தெந்த பொருளுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா இந்த காயின், இந்த குட்டியான பேட்டரி, இந்த காருக்கு அந்த ரிமோட் காருக்கெல்லாம் பின்னாடி வர பேட்டரிஸ், காயின்ஸ் அண்ட் ஷார்ப்பா இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் முழுங்கினாலும் இந்த 3க்குமே நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த நிலக்கடலை மத்த இது இந்த என்ன சொல்றது சாப்பிட கூடிய பொருட்கள் பட் வந்து ஷார்ப்பா இல்ல, சர்ஃபேஸ்லாம் ஸ்மூத்தா இருக்குன்னா நீங்க வீட்லயே வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஒண்ணு முழுங்கிருச்சுனாலே ஃபர்ஸ்ட் அது வந்து மூச்சு பேச்சு இருக்கான்னு பாக்குறீங்க. இல்ல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ரொசீஜர் பண்ணணும். மூச்சு பேச்சு இருக்கு ஆனா மூச்சு விட கஷ்டப்படுதுன்னா செகண்ட் சொன்ன ப்ரொசீஜர் பண்ணணும். ஸோ எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு ஆனா முழுங்கிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த பொருட்களை நீங்க 2ஆ கேட்டகரைஸ் பண்ணணும். ஷார்ப்பான பொருளா இல்ல காயினா பேட்டரியா பார்க்கணும். ஸோ அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஷார்ப்பான பொருள் இல்ல, சாப்பிடக்கூடிய பொருள் தான். வேற எந்த மேக்னெட்டோ அந்த குட்டி மேக்னெட் எல்லாம் குழந்தைங்க விளையாடி அதுவும் வாயில போடும். ஸோ அதுனாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடணும். ஓகேங்களா? Sure. ஷார்ப்பான பொருள் இல்ல, மேக்னெட் இல்ல அப்படின்னா நீங்க வீட்ல வெயிட் பண்ணலாம். Sure. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இவங்க டாக்டர் வந்து நமக்கு சின்ன சின்ன ஒரு வாரம் ஒரு தடவை இல்லை மாசம் 2 நாள் மீட்டிங் நடத்தி நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கலான்னு இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த மீட்டிங்ல என்ன பத்தின விழிப்புணர்வு இருந்தா உபயோகமா இருக்கும்னு யாரும் சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க தயார் பண்ணிட்டு நம்மளோட கலந்துரையாடுவாங்க. மேம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்க வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எது கொடுத்தாலுமே குழந்தைங்க வந்து அதாவது என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்காங்க. பட் ஆனா ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாதிரியே இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு எந்த புரியல. மாதிரி ஃபுட்டு கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஒரு குழந்தை பூசின மாதிரியாவது இருக்கணும்ல, ரொம்ப லீனா இருக்காங்க அப்படின்னா அந்த ஓகே. குழந்தைங்களுக்கு ஓகே. என்ன ஒல்லியா பண்ணலாம்? இருக்காங்க. ஓகே. அதுதான் நீங்க அது என்னன்னா இப்போ ஓகே உங்களுக்கு ம் இப்ப வெயிட் கூடணுமா உங்களுக்கு? இல்ல எப்படி குழந்தை ரொம்ப எஸ் மேம், டயர்டாவே வெயிட் இருக்குங்களா? குழந்தை வெயிட் வந்து நல்லா கொஞ்சம் ஆக்டிவா கூடணும். இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லா ம்ஹ்ம். இருக்கும் அப்படின்ற மாதிரி மேம். அப்படின்னா நம்ம அதான் பருப்பு சாதத்துல நெய் இது பண்ணி கொடுக்கறது. எஸ் மேம். எக்கு எக்குல முக்கியமா மஞ்சக்கரு. ஓகேங்களா? கேக்குதுங்களா? எஸ் மேம், கேக்குது மேம். சத்து மாவு கஞ்சி. எஸ் மேம். அந்த மாதிரி ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதேதான், ஒன்றும் ஸ்பெஷல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கொடுத்தாலே வெயிட் இன்னும் போட்டுரும். ஓகே மேம், ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி நம்ம இப்போ பெரிய பசங்களுக்கு ஒரு 20 எபோவ் இருக்கவங்களுக்கு இப்போ படித்தேன் அப்படின்னா மைண்டில் நிற்கணும். அது மாதிரி அதுக்கு ஏதாச்சும் ஃபுட் எடுக்கணுமா? மெமரி பவர் இருக்க மாதிரி, படிச்சா மெமரி பவர். ஓகே. இது ஆக்சுவலி ப்ரூவன் அந்த மாதிரி கிடையாது. பட் தென் அதாவது ஒரு 2-3 ஸ்டடி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுலயுமே வந்து நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. என்னன்னா நீங்க சாப்பிட்றது நீங்க சாப்பிட்றது என்ன சாப்பிட்டா உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, மெயினா வந்து பிரெயின் வந்து ஃபுல்லாவே வந்து கொழுப்புனால தான் ஆனது. ஸோ அதனால நெய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடணும். ஓகேங்களா? சரிங்க மேம். எண்ணெய் அந்த மாதிரி இல்ல, நெய், வெண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமா சாப்பிடணும். பிளஸ் சரிங்க மேம். வந்துட்டு வல்லாரக்கீரை தெரியுங்களா? வளர ஓகே. அது அப்புறம் இந்த ப்ளூ கலர்ல ஒரு சங்குப்பூ ஒண்ணு இருக்கும்ல, இது 2மே வந்து எஸ் மேம். சாப்பிட்டு ஆமா, இது 2மே வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து பிரெயின் மெமரி என்ஹான்சிங் பவர் இருக்கு சொல்லி. ஸோ அது அது அந்த இப்போ சங்குப்பூ சங்குப்பூல டீ வந்து போட்டு குடிக்கலாம். டீ போட்டு குடிக்கலாம். ஓகே. வல்லாரக்கீரை சட்னியோ இல்ல காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணி தேன்ல கலந்து குடிக்கலாம். சரிங்க மேம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லது. பிளஸ் இந்த ரெண்டு வந்து ப்ரூவன். ஸோ அந்த 2 வந்து ஓகே. ட்ரை பண்ணலாம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. இயர்ஸ் பேபிக்கு வந்து கடவாப்பல் முளைக்குதுங்க இப்பதான். ஓகே. அது வந்து இப்போ பெயினா இருக்குன்னு சொல்றேன். என்ன பண்ணலாங்க மேம்? எத்தனை இயர் ஆகுது? 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆச்சா? ஓகே. 3வது கடவாப்பல் வருது. 5 இயர்ஸ் இப்பதான் பல்லு முளைக்குதுங்களா? இல்லைங்க, 3வது கடவாப்பல் வருது. நீங்க போட்டோ மட்டும் அனுப்புறீங்களா? ஏன்னா வீக்கா எதுவும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு மெடிசன் தரேன். இல்லாட்டி நீங்க வேணா மிஸ் அபிராமி கிட்டே நம்பர் வாங்கி எனக்கு தனியா சொல்லுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க மேம். வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மேம் வணக்கம் மேம். ரஹ்மான் மேம். வணக்கம் சொல்லுங்க. எஸ் மேம். மேம் அபி மேம். ஹாய் மேம். டவுட் அந்த மாதிரி எதுவும் இல்லை மேம். லைக் த்ரூ அவுட் ஒரு 45 மினிட்ஸாக செஷனை ஜாயின் பண்ணேன் மேம். லைக் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் டவுட்டுக்கு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க மேம். ஸோ நல்லா அழகாக கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க மேம். ஹாப்பி. அண்ட் தென் அபி மேம் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் செஷன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா, இவங்க மூலியமா டாக்டர் மூலியமா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, நான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல இருக்கிறேன் மேம். அபி மேமுக்கும் தெரியும். ரீசெண்டா ஒரு 9 மாச பேபிக்கு ஒரு லிவர் ஃபெயிலியர், ஒரு 3 months பேபிக்கு லிவர் ஃபெயிலியர், 1.5 வயசு குழந்தைக்கு லிவர் ஃபெயிலியர். இப்போ ஒரு 1 இயர்லயே ஒரு 4 பேபி பார்த்துட்டேன் மேம் கண்டினியூஸா. ஒரு 30 அடல்ட் பார்த்தோம்னா அதுல ஒரு NICU கேஸோ இல்ல பீடியாட்ரிக் கேஸோ வருதுங்க மேம். ஸோ மதர் என்ன பண்றாங்க, மோஸ்ட்லி வர ஏரியா பார்த்தோம்னா மேம் அவங்க ரொம்ப ட்ரைப்ஸ்ல இருந்தோ ரூரல் சைட்ல இருந்தோ அதை பத்தி தெரியாம குழந்தையோட கலர் மாறுதுன்னா அது சாமி கலரு, ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஜாண்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பைலேரியா அட்ரீஷியா டிசீஸ் வந்திருக்கும். நிறைய லேக் இருக்கு மேம். அந்த எஸ் மேம், அந்த நாலேஜ்ல நிறைய லேக் இருக்காங்க மேம். ஸோ நியூனட்டாலஜி பீடியாட்ரிக் கேசஸ்ல குழந்தை பிறந்த உடனே அந்த பிஹெச்சில நம்ம பிலிருபின் லெவல் பாக்குறாங்களா, ஜாண்டிஸ் லெவல் பாக்குறாங்களா, அந்த மாதிரி மதருக்கு எஜுகேட் பண்றதோ இது ரிகார்டிங் ஏதாவது ஒரு செஷன் நீங்க ஃபியூச்சர்ல அபிராம் மூலியமா ஏதாவது கொடுத்தா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் மேம். எஸ் மேம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஓகே.
எஸ் ஸோ மேம். ஜாண்டிஸ் பத்தின கிளாஸ் எஸ் மேம். எடுக்கலாம். பட் அது தனியா வந்து நீங்க கிளாஸ் என்ன தேவைப்படாது. ஸோ இது இருந்தா நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறது வேணா நம்ம எஸ் மேம். தனியா ஒரு செஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எஸ் மேம். எஸ் கண்டிப்பா. மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அபி மேம். தேங்க்யூ ஓகே மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ நோ. வணக்கம் மேம். சொல்லுங்க. என் பையனுக்கு இப்ப 4-5 வயசு ஆக போகுது. ஆனா ம்ஹ்ம். காது உள்ள அரிக்குதுன்னே சொல்றேன். டாக்டர்கிட்டயும் பார்த்துட்டேன். ஆனா ம். காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கிளீனா இருக்குது. இன்ஃபெக்ஷன் டாக்டர்ட்ட பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? புரியல. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அவரு டேப்லெட் இதெல்லாம் கொடுத்தாங்க. சரியாயிடுச்சு. ம்ஹ்ம். ஆனா என்னைக்காவது சரி. ஒரு நாள் அந்த மாதிரி மறுபடியும் காது அரிக்குதுன்னு சொல்றானே தவிர வலிக்குதுன்னு சொல்லல. உள்ள ம், அரிக்குதுமா ம், ம். அப்படின்னு சொல்றேன். இல்ல அந்த மாதிரிலாம் ஓகே. இன்ஃபெக்ஷன் அது ஆகுமா? ஆமா. இப்போ மெயினா வந்து இது ஆக்சுவலி இது குழந்தைங்களுக்கு வந்து ஐ மீன் நீங்க என்ன நீங்க அவங்க பையன் என்ன கேக்குறீங்கன்னா, காதுக்குள்ள ஏதாவது அவங்க போடுவாங்களான்னு ஐ மீன் ஏதாவது உள்ள விட்டு நோண்டுற அந்த பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தினால தான் இன்ஃபெக்ஷன் வரும். அவன் பண்ணுவான். அந்த பட்ஸ் எடுத்து லைட்டா காதுக்குள்ள எல்லாம் ஆமா, விடுவான். ஆமா. நான் வந்து சொல்றேன் என் தம்பியும் அதுதான் பண்ணி அவனுக்கும் இப்படித்தான் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. அது நீங்க அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த காதுக்குள்ள எதுவும் வச்சு நோண்டாம பாத்துக்கிட்டீங்கனாலே அந்த இன்ஃபெக்ஷன் வராது. பட்ஸ் எதுவுமே வேண்டாம். சரிங்களா? பட்ஸ் ஓகேங்க. சும்மா பென்சில காதுக்குள்ள விடுறது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. அது இருக்கு அப்படின்னா அது பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாலே இன்ஃபெக்ஷன் வராது. சரி ஓகேங்க மேம். தேங்க்யூ. மோஸ்ட் அதுதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இல்லாம ஸ்விம்மிங் ஏதாவது போறாங்களா? இல்ல மேம் அப்படிலாம் இல்ல. ஸ்விம்மிங் எதுவும் போடுறது இல்ல நீச்சல் அடிக்க போறது அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? இல்ல, சின்ன பையன் தானே. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்ப ஷவர்ல அதுதான் குளிப்பான். காது. ஷவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் எதுவும் போகல அப்படின்னா அவங்க மெயின் ரீசன் வந்து இந்த காதுக்குள்ள ஏதாவது போடுறதா தான் இருக்கும். நீங்க அதை கேட்டுட்டு ஸ்ட்ரிக்டா வந்து நீங்க பட்ஸ் வேற எதுவுமே காதுக்குள்ள வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிடுங்க. சொல்லிட்டாலே ஓகே. இன்ஃபெக்ஷன் வர. ஓகேங்களா? ஓகேங்க மேம். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே. நான் சுமதி மேம். சொல்லுங்க. 5 இயர்ஸ் கேர்ள் பேபிக்கு வந்து நைட் டைம் திடீர்னு நான் ஸ்டாப்பிங்கா காஃப். அது வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. நான் என்னென்னமோ ரெமெடிஸ் பண்ணி பார்க்குறேன், ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. கண்டினியூவா அது அந்த இருமல்